ஹாய் காய்ஸ், ஐம் நிவேதா. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேரண்டிங் மிஸ்டேக் நம்பர் 10. அதாவது இது பேரண்டிங் மிஸ்டேக்குன்னு சொல்ல முடியாது, பட் ஸ்டில் ஒரு மிஸ்டேக் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். எனக்கு வந்து நார்மல் டெலிவரி ஆச்சு, ஆனால் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நைட் நேரத்தில் அந்த மாதிரி ஆச்சு. ஸோ அந்த நேரத்தில் வந்து டாக்டர்ஸ் வந்து என்ன பண்ணல அப்படின்னா, காப்பர் டீ அப்படிங்கிற ஒரு விஷயத்த வைக்கணுமா என்ன அந்த மாதிரி கேட்கல, வைக்கவும் இல்லை. ஸோ நம்ம நார்மலாகவே பாப்பா பிறந்ததுக்கப்புறம் நமக்கு கொஞ்சம் லேட்டாக தான் பீரியட்ஸ் வரும், ஓகேவா? ஸோ ஒரு எனக்கெல்லாம் வந்துட்டு ஒரு 6 மந்த்ஸ் ஆச்சு அடுத்த பீரியட்ஸ் வர்றதுக்கு. ஸோ அந்த டைமில் என்னாச்சுன்னா ரொம்ப பயமாகவே இருக்கும். நமக்கு வந்து எப்படி நெக்ஸ்ட் பேபி ஃபார்ம் ஆகிடுமா அந்த மாதிரி சொல்லிட்டு நமக்கு நிறைய பயமாக இருக்கும். அதனால காப்பர் டீ பற்றின அவேர்னஸ் வந்து பேரண்ட்ஸாக ஆக போகிற மக்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ கண்டிப்பாக நார்மல் டெலிவரியாக இருக்கட்டும் அல்லது சிசரியனாக இருக்கட்டும், ஸோ அந்த மெஷர் வந்து கண்டிப்பாக பண்ணுறது வந்து நம்மளோட மென்டல் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும், ஓகேவா? பிகாஸ் ஆப்வியஸ்லி நமக்கு இப்போ தான் ஒரு பேபி பிறந்திருக்கும். அதுக்கு பிறகு வந்து நமக்கு வந்து இப்போ பீரியட்ஸ் வரலன்னா நமக்கு வந்து பேபி ஃபார்ம் ஆயிடுச்சு அந்த மாதிரி நமக்கு ஒரு தாட் இருக்கும். அது இப்போ பேபி பிறந்திருக்கு நமக்கு வந்து ஆப்வியஸ்லி கொஞ்சம் மாதத்துக்கு வந்து வராது சில பேருக்கு. அப்போ நமக்கு ரொம்ப மென்டலாக நமக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடும். நம்ம அடிக்கடி போய் செக் பண்ணுவோம், ஒரு கிட்டு வாங்கி செக் பண்ணுவோம். ஸோ எனக்கு அந்த மிஸ்டேக்ஸ் வந்து டாக்டர்ஸ் பண்ணிட்டாங்க. அது வந்து அந்த அவேர்னஸ் வந்து எனக்கும் அந்த முன்னாடி டைமில் இல்லை. டாக்டர்ஸும் அதை பற்றி எதுவுமே கேட்காம எல்லா ப்ரொசீஜர்ஸையும் முடிச்சிட்டாங்க நார்மல் டெலிவரி சமயத்தில். அதனால எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அந்த டெலிவரி சமயத்தில் அந்த ஓப்பனிங் வந்து நல்லா பெருசாக இருக்கும். அப்போ வைக்கிறது வந்து ரொம்ப ஈஸி. அதுக்கப்புறம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பர்டிகுலர் டேட்டு சொல்லுவாங்க, பீரியட்ஸ்க்கு முன்னாடி பின்னாடி அந்த மாதிரி சம்வாட் ஏதோ சொல்லுவாங்க. அது அதெல்லாமே நம்ம ரொம்ப பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் பெட்டர் இந்த ஒரு காப்பர் டீ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதை வந்து பேபி பிறந்ததுக்கப்புறம் வைக்கணும், அந்த ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறத முன்னாடியே வந்து டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் சரி, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் சரி, அதை பற்றி நல்லா விசாரிச்சுக்கோங்க. உங்களோட மென்டல் ஹெல்த்துக்கு அது வந்து ரொம்ப நல்லது. ஹெல்த்துக்கு நல்லதுன்னா லைக் நம்ம கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருப்போம் அதை வச்சுட்டதுக்கு பிறகு, ஓகேவா? சில பேருக்கு அந்த காப்பர் டீ வந்து ஒத்துக்காமல் கூட இருக்கும். அதையும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கணும். ஸோ காப்பர் டீ வைக்கும்போது ஃபஸ்ட்டு 2 டேஸில் வந்து கொஞ்சம் அதிகமான பிளட் ஃப்ளோ இருக்கிற மாதிரி இருக்கும், அதிகமான பீரியட்ஸ் வர மாதிரி இருக்கும். அது எல்லாமே அதோட சைடு எஃபெக்ட் மாதிரி தான் சொல்கிறாங்க. கொஞ்சம் சில பேர் ஃபேட் ஆவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ அதுவும் ஓகேவா, எது வந்து சேஃபஸ்ட்டு அப்படிங்கிறத டாக்டர்கிட்ட முன்னாடியே கன்சல்ட் பண்ணிக்கோங்க.